Welcome to AJS Academy. Last 1 week UGTRB related news தான் நம்ம பெரும்பாலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் 5/6/2024 அந்த தேதியில் நமக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து ஒரு 2 வார கால இடைக்கால தடை UGTRB நியமன பட்டியலை வெளியிடுவதற்கு வெளிவந்தது. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமா பல்வேறு யூடியூப் சேனல்ஸில் இல்லை நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் நாம் நிறையா செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வழக்கு தொடர்பான பல்வேறு புரிதல்கள், பல்வேறு ரூமர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கேஸ் கொடுக்க போகிறாங்க. நிறையா கேசஸ் ஹைகோர்ட்ஸில் ஃபைல் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனுடைய உண்மை நிலவரம் என்ன, அந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே என்ன தான் சொல்லுது, சரிங்களா? அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் என்ன தான் வழக்கு, ஸோ அந்த வழக்கில் அந்த ஜட்ஜ் அவங்க என்ன தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு இங்கே ஆதாரப்பூர்வமாகவே இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கேஸ் ஃபைலோடைய டீட்டெயில்ஸு. So before the Madurai bench of Madras High Court, special original jurisdiction, Wednesday the 5th day of June 2024, அதாவது 5/6/2024. இதான் நம்மளுக்கு தெரியும். ப்ரெசன்ட் யார் ஜட்ஜாக இருந்தாங்க அப்படின்னா இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்டிஸ் RN மஞ்சுளா. ஸோ இவங்க தான் மதிப்பிற்குரிய நீதிபதி. இவங்க தான் அந்த கேஸை தீர்ப்பு கொடுத்தவங்க. இவங்க முன்னிலையில் தான் அது போகுது. ஸோ அப்போ அது ரிட் பெட்டிஷன்னு சொல்கிறாங்க. அது 117112, 11713 அண்ட் 11757. ஸோ இது எல்லாமே அந்த கேசஸ் மொத்தம் 4 பேர், சரிங்களா? ஸோ 11711 11713 தொடர்ந்து 11, 12, 13 அந்த 3 கேஸு. அதுக்கப்புறமா 11757வது கேஸுமே ஸோ இது ரிலேட்டடாக ரிட் பெட்டிஷன் ரிலேட்டடாக அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் வெளியிடுவதற்கு தடை வேண்டும் அப்படின்னு கோரப்பட்ட வழக்கு அப்படின்றதுனால அது எல்லாத்தையுமே இங்கேவே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த என்ன மேற்கோள் காட்டி அதுக்குள்ளாரே எல்லாத்தையும் விசாரணை பண்ணிடுறாங்க. ஸோ அதை பண்ணவங்க யார் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது. எஸ் ஜனனி, பி சுதா, பி மதுபாலா அண்ட் ஜெயந்தி அப்படின்றவங்க தான் வேர்சஸ். ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து யாருக்கு எதிரான வழக்கு தொடுத்திருந்தாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு represented by its principal secretary to government school education department, Fort St. George Secretariat, Chennai. ஸோ இதன் சார்பாக இவங்க தான் ரெஸ்பாண்டன்ட். இந்த 4 பேர் போட்ட கேஸ்க்கு இவங்க தான் பதில் தரணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. செகண்ட் ஒன், த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ரெப்ரசன்டட் பை இட்ஸ் சேர்மன், DPI கேம்பஸ், காலேஜ் ரோட், சென்னை. ஸோ இதுதான் TRB போர்டு. ஸோ அவங்க 2வது ரெஸ்பாண்டன்ட். தேர்டு, த நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், அதாவது NCTன்னு சொல்லக்கூடியது, ரெப்ரசன்டட் பை இட்ஸ் மெம்பர் செக்ரட்டரி, நியூ டெல்லி. ஸோ இவங்களாம் தான் இதுக்கு ரெஸ்பாண்டன்ட். இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 11711 13 வரைக்கும் இருக்கிறதுக்கான ரெஸ்பாண்டன்ட் இவங்க தான். அப்போது இந்த 11757, சரிங்களா, அந்த தனியாக ஒரு கேஸ் இதில் அவங்களோட ரெஸ்பாண்டன்ட் யார் அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரெப்ரசன்ட் பை இட்ஸ் செக்ரட்டரி, டாக்டர் MGR சென்டினரி பில்டிங், காலேஜ் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை. ஓகே, ஸோ இதுதான். ஸோ அப்போ கேஸ் டீட்டெயில் என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, காமன் ப்ரேயர் இன் ரிட் பெட்டிஷன் நம்பர் 11711 to 11713, ரிட் பெட்டிஷன் filed praying that in the circumstances stated therein and in the affidavit filed therewith the High Court may be pleased to issue a writ of certiorarified mandamus calling for the impunged final key answers. ஸோ நீ அவங்க ஃபைனல் கீ ஆன்சர் பப்ளிஷ் பண்ணதில் எங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை. அது என்றைக்கு பப்ளிஷ் ஆச்சுன்னா 18/5/2024. அந்த கீ ஆன்சர் எந்த தேர்வுக்கு பப்ளிஷ் ஆச்சோ அந்த தேர்வு நடந்தது 4/2/2024. எதுக்காக இந்த தேர்வு நடந்தது? பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படி இல்லாட்டி பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, சரிங்களா?
ஸோ இந்த யார் நடத்தினா செகண்ட் ரெஸ்பாண்டன்ட், இந்த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் தான் யார், டிஆர்பி போர்டு. ஓகேவா? ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க 25/10/2023. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதில் என்ன இவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களுடைய கேஸ் ஃபைலாக என்ன ஆகுது அப்படின்னா, ரிட் பெட்டிஷன் இஸ் ஃபைல்ட் அண்டர் ஆர்டிக்கல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, praying this court to issue a writ of mandamus directing the respondent to award the mark for the question in A series. மொத்தம் 4 சீரீஸ் ஆஃப் கொஷின் புக்லெட் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் ஏ சீரியஸ் கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 45, 61, 131, 161. சரிங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க வந்து மார்க் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதன் அடிப்படையில் இவங்க மார்க் தரணும்னு சொல்கிறாங்க, வெதர் தீஸ் கொஷின்ஸ் ஆல் ஆர் கம்ஸ் அண்டர் அந்த ஸ்டார் கொஷின்ஸ்னு சொல்லக்கூடியதில் வருதா, இல்லை அந்த 11 கேள்வி ஒன்று இருக்குது, 13 கேள்வி ஒரு கேட்டகரியில் வச்சாங்க, அதுக்குள்ளார வருதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரியா? இப்போது இந்த 4 கேள்வி 45, 61, 131, 161. ஸோ இதுக்குள்ளார வரணும். அண்ட் வெயிட்டேஜ் மார்க் ஆஃப் 0.5 ஃபார் த பாஸ் ஆஃப் டெட் எக்ஸாம் இன் த இயர் 2022 and permit the petitioner to participate in the further selection process within a time stipulated by this honorable court by considering the representation dated 30/5/2024 in accordance with law. சரிங்களா? நான் கொஞ்சம் வீடியோவை ஷார்ட்டாக போடணுன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சிடுறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் இதை பாஸ் பண்ணிவிட்டு கூட அதை நீங்கள் கிளியராக படித்து பாருங்கள். ஸோ அடுத்ததாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2022 பாஸ் பண்ணவங்களுக்கு 0.5 மார்க் அவார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் அப்படி தான் அவார்ட் பண்ணி இருக்காங்க. பட் இவங்க வந்து மேபி என்ன ஒரு நோக்கத்தில் இதை வந்து இப்போ அவங்க திருப்பியும் முன்வைக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. ஒரு 2-3 நாளாகவே இந்த குழப்பம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் கேட்டுட்டோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? இது கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அப்போது வந்து இது ஆர்டர் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரிட் பெட்டிஷன் coming up for order on this day. So யார் அப்படின்னாக்கா, the petition and affidavit filed in support thereof upon hearing the argument of. அப்போது அங்கே 3 ரெஸ்பாண்டன்ட் இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த 3 ரெஸ்பாண்டன்ட் அவங்களுடைய சார்பாக 3 வந்து பார்த்தினாக்கா அட்வொகேட்ஸ் வந்து அங்கே ஆஜராகி இருந்திருப்பாங்க. அந்த அட்வொகேட்ஸோடைய நேம்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் டி நல்லத்தம்பி சார், மிஸ்டர் ஆர்ஜே கார்த்திக் சார், அண்ட் தென் மிஸ்டர் டி அம்ஜத் கான். ஸோ இவங்களாம் தான் வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும் அவங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க இதில் வந்து ஒருத்தவங்க அந்த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்றவங்க தான் நம்ம டிஆர்பி. அப்போ செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்மளுக்கு இங்கே வராங்க. அந்த தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்சிடிஇ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து வராங்க. இன் ரிட் பெட்டிஷன் நம்பர் 11711 11713. ஓகே. ஸோ மிஸ்டர் டி அம்ஜத் கான் லேண்ட் கவர்மெண்ட் அட்வொகேட் டேக்ஸ் நோட்டீஸ் ஃபார் தி ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட். இப்போ அங்கே ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட்ன்றது யார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டைரெக்டாக வந்து இது பண்ணியிருந்தாங்க, செக்ரட்டரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அவங்களுக்கு மிஸ்டர் விஆர் சண்முகநாதன். இவங்க வந்து யார் அப்படின்னாக்கா ரெஸ்பாண்டன்ட் 2, செகண்ட் ரெஸ்பாண்டன்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டர் விஆர் சண்முகநாதன் சார். ஸோ அவங்க தான் டிஆர்பி போர்டுக்கு என்ன சொல்கிறது டிஃபெண்ட் பண்ணி பேச வந்தவங்க. மிஸ்டர் ஆர் கௌரி சங்கர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் தான் என்சிடிஇ. சரிங்களா? ஸோ அப்போது மிஸ்டர் விஆர் சண்முகநாதன் அவங்க வந்து லேர்ன்டு ஸ்டாண்டிங் கவுன்சில் டேக்ஸ் நோட்டீஸ் ஃபார் த ரெஸ்பாண்டன்ட். அப்போது இந்த வழக்கை சார்ந்து அந்த வழக்கில் என்ன நடக்குது, என்ன அப்போது டிஆர்பி போர்டு நோக்கி அவங்க வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்றத இவரு தான் வந்து நோட் பண்ணிப்பார். இந்த கேள்வியெல்லாம் நம்ம மேலே வருது அப்படின்றத. அப்போது ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அட்வொகேட்ஸ் அதை வந்து நோட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது அப்போது இவங்க வந்து இதில் தீர்ப்பாக வந்து இவங்க என்ன தான் சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து நமக்கு என்ன தான் கேட்குறாங்க, பெட்டிஷனர் என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் தேர்ட் பாயிண்டில், the petitioners are the candidates who applied for graduate teachers, block resource teacher educators 2023. ஓகேவா? அப்போ தான் அது வந்தது அந்த நோட்டிஃபிகேஷன். போஸ்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு த நோட்டிஃபிகேஷன் issued by the second respondentனா டிஆர்பி போர்டு. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3 of 23
dated 25/10/2023, and they have filed this writ petition stating that the final answers released by the second respondents is defective. ஸோ அப்போது நீங்கள் ஃபைனலாக வெளியிட்ட அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து டிஃபெக்டிவாக இருக்குது, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதில் நிறைய பிழை இருக்குது அப்படின்றாங்க. and it will affect the method of valuing the merits of the candidates who have participated in the examination. நீங்கள் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிட்டீங்க இல்லையா, 11 கேள்விக்கு மதிப்பெண், அடுத்த 13 கேள்விக்கு மதிப்பெண், மொத்தம் 24 கேள்விக்கு வந்து மதிப்பெண் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 கேள்விக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் தவறு, மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் ரைட்டுன்னு சொல்கிறீங்க, மீதி ஒரு 11 கேள்விக்கு வந்து ஸ்டார் கொஸ்டினாக போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய குளறுபடி இருக்குது. இது வந்து மெரிட் பேசிஸில் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்காது அப்படின்றாங்க. அடுத்தது, த லேர்ன்டு கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் இன் ரிட் பெட்டிஷன் நம்பர் அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ் த்ரோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பை கிவிங் 4 சாய்ஸஸ் ஃபார் 1 கொஷின். ஸோ இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லை 1 தான் எடுக்கணும். த கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் 180 கொஷின்ஸ், மொத்தம் 180 கேள்வி. அந்த 30 கேள்வி வந்து தமிழில் வந்து தகுதி தேர்வுக்கு வருது இல்லையா, ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 150 கேள்வி வந்து மேஜருக்கானது. அவுட் ஆஃப் த கீ ஆன்சர்ஸ் கிவன் ஃபார் 180 கொஷின்ஸ் 11 கொஷின்ஸ் ஆர் செட் டு ஹேவ் காட் மோர் தேன் 1 கரெக்ட் ஆன்சர். இப்போது 11 கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏபிசிடியில் நீ ஏதோ 3 ஆப்ஷன் போட்டிருந்தா ரைட்டு, 1 மட்டும்தான் தவறு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. அண்ட் 13 கொஷின்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் ப்ரிவிலேஜ்டு கொஷின்ஸ் அண்ட் மார்க்ஸ் ஆர் அலோடு ஃபார் த வெரி அட்டெண்டிங் த கொஷின். மீதி இருக்கிற 13 கேள்விக்கு ஏதோ ஒன்று கரெக்டோ தப்போ ஏதோ ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டாலும் மார்க்குன்னு சொல்கிறீங்க. த லேர்ன்டு கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர்ஸ் ட்ரீவ் த அட்டென்ஷன் ஆஃப் தி ஸ்கோர் டு த டேர்ம்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வேரின் இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஃபார் 1 கொஷின் only 1 out of the 4 option is the correct answer. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்துக்கிட்ட 4 ஆப்ஷன் கீழே தராங்க, 4ல் 1 தான் கரெக்டுன்னு இருக்கணும். ஆனால் இவங்க இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4ல் நீ எது டிக் பண்ணியிருந்தாலும் ரைட்டு அப்படின்னு ஒரு 13 கேள்வியும், ஏபிசிடியில் ஏதோ 3 ஆப்ஷன் நீ போட்டிருந்தாங்க சரி அப்படின்னும் தராங்க. இது எந்த வகையில் சரின்னு தெரியல அப்படின்றாங்க. However, when the key answers are released, it is seen that more than 1 answer are accepted to be correct for 11 question. அப்போ more than 1 answer are accepted அப்படின்னா ஏபி ஏவா இருக்கலாம், இல்லை பிஆ இருக்கலாம், இல்லை ஏபிசி 3த்தில் எது வேணாலும் இருக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? apart from that, some confusions are there in respect of 13 questions for which marks are allowed even for very attending the set questions. 13 கேள்வி ஏதோ ஒன்று கண்ண முடின்னு ஷேட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்து மார்க் தரணும்னு சொல்கிறீங்க. The learned council submitted that this would entirely change the pattern of evaluation and the marks of the candidates. நீங்கள் இப்படி வந்து மதிப்பிடும் போது ஸோ இந்த ஒரு இடம் தான் வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. என்னன்னா, இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க, படித்தவங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கல, படிக்காதவங்களுக்கு மார்க் அடிச்சிருச்சு, படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் நீங்கள் எப்படி 13 கேள்வினா 13க்கு எப்படி நீங்கள் தருவீங்க, எங்களுக்கு தானே தெரியும் படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரவர்ஷியல் டாபிக்குள்ளே அப்புறம் வரலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்த்துருவோம். The petitioner further claimed that out of the 13 privileged questions, அந்த 13 கேள்வியில் நீ எது டிக் பண்ணியிருந்தாலும் ரைட்டுன்னு சொல்கிறீங்க தெரியுமா, அதுக்கு 8 questions can be given with definite answers. இதுக்கு 13 கேள்வியில் 8 கேள்விக்கு எங்களால் இதுக்கு 1 மட்டும்தான் ஆன்சர்ன்றதை எங்களால் சொல்ல முடியும், அதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இதை வந்து நாங்கள் வந்து அப்ஜெக்டிவ் ட்ராக்கரில் போட்டோம், செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் யார் டிஆர்பி போர்டு வந்து இதை சரியாக கன்சிடர் பண்ணலை அப்படின்றாங்க. The learned counsel has also raised another objection stating that when the tentative key answers are released, the second respondent ought to have considered all the objections received by appointing an expert committee before publishing the final answers, and that was not done in this case. அப்போது செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்ணியிருக்கணும், அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்த எல்லா அப்ஜெக்ஷன்ஸையும் அவங்க எடுத்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு ஒழுங்காக வந்து அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் ஃபைனல் ஆன்சருக்கு விடும் போது அவங்க இந்த மாதிரி செயல்முறைகளை பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சருக்கு விட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. இது ஒரு பாயிண்ட்டாக முன்வைக்கிறாங்க. அடுத்தது, த லேர்ன் ஸ்டாண்டிங் கவுன்சிலிங் appearing for the second respondent teacher recruitment seeks time to get instruction. ஸோ இப்போ இந்த இடம் தான், அந்த 7th பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன, அப்போது இதுக்கு வந்து இப்போ அந்த அட்வொகேட் போயிட்டு அங்கே அப்பியர் ஆகிறாரு அப்படின்னாக்கா, he may not be aware
என்னென்ன நடந்தது, இல்லை எத்தனை அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்தது, அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, யார் எக்ஸ்பர்ட்டாக வச்சாங்க, என்ன அனலைசிஸ் பண்ணாங்கன்றது தெரியாது. ஸோ அதனால் he needs some time to get instruction from the TRB board. அவங்ககிட்ட இருந்து அவருக்கு வரணும். The petitioner have raised some valid points for hearing. நீங்கள் வந்து நாங்கள் அப்ஜெக்ஷனில் சொன்னோம், அவங்க வந்து கேட்டுக்கல, எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு பண்ணாங்களா எங்களுக்கு தெரியல, 8 கேள்விகளுக்கு எங்ககிட்ட டெஃபினட் ஆன்சர் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக கோர்ட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு இருந்திருக்கணும். எந்த அவுட் ஆஃப் 13 நீங்கள் எந்த 8 கேள்விக்கு உங்கள்கிட்ட டெஃபினட் ஆன்சர் இருக்குன்னு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்டு இருந்திருப்பாங்க. இவங்களும் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது டிஆர்பி போர்டுக்கும் போய் இருந்திருக்கும். ஸோ அந்த 8 கேள்வி என்ன ஒரு விச் மீன்ஸ் சாப்டர்ஸுக்குள்ளார வந்தது, இல்லை எந்த யூனிட்டுக்குள்ளே வந்ததுன்றது நமக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஓகே. ஸோ அப்போ வந்து ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்ககிட்ட சம் வேலிட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஹியரிங் இருக்குது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். இஃப் த செலெக்ஷன் லிஸ்ட் இஸ் ரிலீஸ்ட் பிஃபோர் கன்சிடரிங் தி contentious points that would prejudice the interest of the candidates in the matter of selection. ஸோ நீங்கள் இவங்க சொல்கிறத காதில் வாங்காமல் நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மேலே அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம், ஒரு தவறான ஒரு புரிதல், இல்லை ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து ஏற்படாது. ஓகேவா? இன் வியூ ஆஃப் த பேட்டர்ன் ஆஃப் வேல்யூவேஷன் அவ் அடாப்டட் வித் ஏ ப்ரெசன்ட் ஆன்சர் கீ. இப்போ நீங்கள் விட்டு இருக்கிற ஆன்சர் கீயை வச்சு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மனநிலை தான் ஏற்படும். ஹென்ஸ் there shall be an order of interim stay for period of 2 weeks. ஸோ இதுதாங்க அந்த ஒரு ஷாக்கிங் நியூஸ். 2 வார கால இடைத்தலை. லிஸ்ட் த ரிட் பெட்டிஷன் ஆஃப்டர் 2 weeks. ஸோ 2 வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் பண்ணிவிடுங்க. இதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துடணும். இது வந்து டேட் என்னன்னே சொல்லாமல் தான் தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ மேபி அந்த டேட் வந்து என்னைக்கு வரும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு 2 வார காலம் அப்படின்னா 19ஆம் தேதி 19/6/2024 தான் நமக்கு இதுக்கான முடிவு வந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? ஸோ இந்த காப்பி வந்து யாருக்கெல்லாம் போகுதுன்னா, த பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் த சேர்மன், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், டிபிஐ கம்பஸ், தி மெம்பர் செக்ரட்டரி, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், செக்ரட்டரி, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், டாக்டர் எம்ஜிஆர் சென்டினரி பில்டிங், காலேஜ் ரோட், நுங்கம்பாக்கம். ஸோ அதுக்கப்புறமா ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்வொகேட்ஸ் யாரெல்லாம் ஆஜரானாங்க, சரிங்களா, அவங்களுக்கெல்லாமும் இதில் வந்து ஒரு காப்பீஸ் வந்து போயிருக்கும். ஓகே. ஸோ இதுதான் இந்த கேஸுடைய டீட்டெயில். ஸோ இதில் என்னன்னா, அந்த 8 கேள்விக்கு எங்ககிட்ட எவிடென்ட் இருக்குதுன்னு சொல்கிறது இதெல்லாமே மேபி அவங்களுடைய வாதம் வந்து ஜெயிச்சாலும் ஓகே, இட் வில் பி ஹாப்பி. ஏன்னா அதனால் வந்து பலர் வந்து பயனடைய போகிறாங்க. இதில் முரண்படக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த 4 பேர் தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 4 பேருக்கு வரக்கூடிய தீர்ப்பு என்பது இந்த வெறும் 4 பேரோட மட்டும் அடங்கிட போகிறது இல்லை. அது எல்லாருக்குமே தான், எல்லாருக்குமானது தான் அந்த தீர்ப்பாக வந்து இருக்க போகுது. ஸோ ஆனால் கொஷின் செட்டர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கொஷின் எடுக்கிறவங்க இருக்காங்க. அந்த கொஷின் எடுக்கிறவங்க என்ன ஒரு புக்கு ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்திருந்தாங்களோ அந்த புக்கில் அவர் அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சராக இருந்திருக்கோ அதுதான் ஃபைனலாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஹெல்லுக்கு வந்து அவங்க ஹட்சன் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹட்சனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேக்ஸ்பியர் பிளேஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கொஷின் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஷேக்ஸ்பியர் பிளேஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஹட்சன் வந்து என்ன ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருக்காரோ அந்த ஆர்டரை தான் அவங்க ஃபைனலாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நாங்கள் இதை வச்சு தான் கொஷின் எடுத்தோம் அப்படின்னு அவங்க சொன்னால், அப்போ நம்ம வந்துட்டு வேற ஒரு இதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆத்தரை போயிட்டு நம்ம வந்து எதுவுமே கேட்க முடியாது. நீங்கள் எதை வச்சு இந்த ஆர்டரில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மேபி த எரர் இன் எ புக். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து போர்டுடைய ஒரு நெக்லிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அண்ட் இன்னொன்று, வந்து இந்த ஸ்டே வாங்கினதுக்கு அப்புறமா தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸஸ். என்ன வருது அப்படின்னாக்கா, ஆமாம் இவங்க படித்து தானே சிவில் லிஸ்ட்டுக்கு போனாங்க, படித்து தானே மார்க் எடுத்தாங்க, அப்போ இன்னொரு டெஸ்ட் வந்தால் இவங்க படித்து மார்க் எடுத்துக்கலாம்ல, அப்போ அவங்க உண்மையானவர்கள் தானே, திறமையானவர்கள் தானே, திறமையானவர்கள் ஏன் இன்னொரு தேர்வை கண்டு பயப்படணும் அப்படின்ற மாதிரி நிறையா வருது. என்னன்னா, அவங்க திறமையானவர்கள் திரும்ப தேர்வு வைத்தாலும் அந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் ஒரு 70% 75% மேலான ஆசிரியர்கள் வந்து திரும்ப அந்த சிவி லிஸ்ட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க.
ஏன் அப்போ அந்த 20-25% தான் நாங்கள் வந்து படிக்காதவங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா, அந்த 20-25% பேர் நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸில் இதை பற்றி போடுறாங்க, அதில் கமெண்ட்ஸை நீங்கள் நிறையா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், எஸ்பெஷலி லேடிஸ் டீச்சர்ஸ், நாங்கள் வந்து கன்சீவ்டு ஸ்டேஜில் இருக்கோம், 9th மந்த்து 10th மந்த்து 8th மந்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ரீ எக்ஸாம்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்களால வந்து அந்த எக்ஸாமுக்கு படித்து எழுத முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் நான் வந்து 75 to 80% ஆஃப் பீப்புள்னு சொன்னேனே தவிர்த்துட்டு லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாருமே படிக்காதவங்க அப்படின்னு, அதாவது சிவி லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தரம் தாழ்த்தி பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு தான் ஏற்படுது. அண்ட் இன்னொன்று, சரி ஓகே, இப்போ இந்த 4 பெட்டிஷனர் இருக்காங்க, இந்த 4 பெட்டிஷனர் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா மேபி தே ஆர் ஜென்யூன் அண்ட் அந்த கஷ்டப்பட்டு நாங்களும் படித்தோம், நீங்கள் வந்து கண்மூடித்தனமான ஒரு கீ நீங்கள் தரீங்க, இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இவங்க கேஸ் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். மறுதேர்வு வேணும்னு கூறுறவங்க எல்லாருமே நான் அந்த டெஸ்ட்டில் தோத்துட்டேன், அடுத்த டெஸ்ட்டு வந்தால் நான் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போய்ட்டு பாஸ் பண்ணிவிடுவேன்ற அந்த ஒரு பேராசையிலே தான் கேட்குறீங்களே தவிர்த்துட்டு, இது முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலமாக தான் பார்க்கப்படுது. அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம். இப்போ மறுதேர்வு அப்படின்னு வரும்போது திரும்ப வந்து இந்த சிவில் லிஸ்ட்டில் இருந்தவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு எதுக்கு நீங்கள் ரீடெஸ்ட் வச்சிங்கன்னு கேட்பாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், சரிங்களா? ரீடெஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தானே இந்த லிஸ்ட்டு விட்டீங்க, ஓகே. அதில் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 24 கேள்வியை எடுத்துகிட்டு 126 கேள்விக்கு மதிப்பெண் வழங்கி அதில் யார் ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது அந்த மீதி எடுத்த 24 கேள்வியினால் பாதிக்கப்படக்கூடிய கேண்டிடேட் என்ன கேட்பாங்க, எங்களுக்கு 150 கேள்விக்கு தாங்க நீங்கள் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்தது, எனக்கு 105 கேள்விக்கு என்னை மதிப்பிடுங்க, 126 கேள்விக்கு மதிப்பிடாதீங்கன்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் நடக்கலை. எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் நடக்காத பொழுது ரீ எக்ஸாம்ன்றது ஒன்று நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, சரிங்களா? ஸோ ரீ எக்ஸாம்ன்ற கனவை விட்டுருங்க. இப்போது சிவிக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிவல் ரேங்கிங்லேயும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கீழே ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா நமக்கு இந்த பணி பறிப்போகுமா என்ற ஒரு அச்சத்தில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர்த்துட்டு சிவியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 2013, 2017, 2012 இவங்க எல்லாருமே வந்து என்ன இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இது புதுசு இல்லை, பழசு தான். ஆனால் இப்போ தான் இது பெருசாக பேசுகிறாங்க. என்னென்னா, தகுதி தேர்வுக்கு ஒரு மதிப்பெண் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 2012, 2013 90 மதிப்பெண் எடுத்தால் தான் எலிஜிபிலிட்டி. 90 மதிப்பெண் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தகுதி தேர்வு தேர்ச்சி அடைந்தீங்கன்னு. அதுக்கப்புறமா தான் அதை வந்து இந்த கம்யூனிவலுக்காகவும் மற்ற சில காரணங்களுக்காகவும் குறைச்சாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த தகுதி தேர்வின் மார்க் அடிப்படையில் ஒரு வெயிட்டேஜ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக தகுதி தேர்வு என்பதிலேயே ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, இட்ஸ் மியர் எலிஜிபிலிட்டி. நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு மினிமம் க்ரைட்டீரியா தான். பாஸ் பண்ணிட்டீங்கன்றதுக்கு மினிமம் க்ரைட்டீரியா அது இருந்தால் தான் அவங்கள வந்து டீச்சர் வேலைக்கு எடுப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அது. தேர்வு ஒன்று வைக்கிறாங்க, அந்த யூஜிடிஆர்பின்னு ஒன்று வைக்கிறாங்க, அதில் நீங்கள் எடுக்கிற மதிப்பெண் எவ்வளோன்றதை பொறுத்து தான் போஸ்டிங். அப்போ 1 மார்க்கில் 2 மார்க்கில் எனக்கு வந்து இல்லை 0.5ல் அரை மார்க்கில் எனக்கு வந்து நான் என் கம்யூனிவல்லேருந்து நான் கீழே வந்துட்டேன், என்னிலேருந்து முன்னாடி ஆளில் போஸ்டிங் முடியுது, என்னிலேருந்து 2 ஆளுக்கு முன்னாடி போஸ்டிங் முடியுது. அப்போது நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, வேறு வழிகள் என்ன இருக்குது அப்படின்னு தேடுறீங்க. அப்போது 2013 நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன்பா, நான் வந்து ஒரு 95 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த மார்க்குக்கு நீங்கள் வெயிட்டேஜ் போட்டிங்கன்னா 6 மார்க்கு மேபி ஓகேவா, அந்த 150லேருந்து குறைச்சி 6 மார்க்குன்னு போட்டேன் தானே, இதுக்கு எனக்கு 1 மார்க் கிடைச்சா நான் 1 பாயிண்ட் முன்னாடி போய்டுவேன், என் கம்யூனிலுக்குள்ளார நான் வந்துடுவேன் நினைக்கிறதுன்றதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்குள்ளார வரவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங். சரி ஓகே, நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க்கு டெட் மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் நாங்கள் கொடுக்குறோம், சரியா? கொடுத்துடலாம். இப்போது டீச்சர் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது, அதுவும் பட்டதாரி ஆசிரியருக்கு ரொம்ப முக்கியமானது பிஎட் எக்ஸாம். இப்போது நிறையா பேர் வந்துட்டு
நான் பிஎட்டில் வந்து 85%, 84%, நாங்கள் எடுத்துருக்கிற பர்சன்டேஜுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டால் நல்லா இருக்குமா? இல்லை நான் யூஜி பர்சன்டேஜை வச்சு, ஏன்னா இது வந்து பட்டதாரி ஆசிரியர், அப்போ யூஜி எக்ஸாமில் டிகிரியில் பிஏவிலையோ பிஎஸ்சிலையோ நான் என்ன மார்க் எடுத்துருக்கிறேனோ பர்சன்டேஜ், ஃபஸ்ட் கிளாஸில் இருந்தால் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கொடுங்க, செகண்ட் கிளாஸுக்கு ஒரு க்ரைட்டீரியா கொடுங்க, தேர்ட் கிளாஸுக்கு ஒரு க்ரைட்டீரியா கொடுங்க, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கேட்டால் இது நல்லா இருக்குமா? சரி, ஓகே, அதுக்கும் கொடுத்துட்றாங்க. இப்போ அதுக்கு கொடுத்துட்ட உடனே மற்றவங்களாம் என்ன கேட்பாங்க, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் படிச்சுட்டு வந்தவங்களையும் ரெகுலரில் படிச்சுட்டு வந்தவங்களையும் நீங்கள் எப்படி ஒன்றா ஆக்குவீங்க? 3 வருஷம் நான் ரெகுலராக காலேஜ் போயிருக்கேன், அவங்க கரஸ்பாண்டன்ட்டில் படித்தாங்க. அப்போது அடுத்தடுத்து நகர்வுகள் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு மார்க் வேணுன்றதுக்காக என்னென்ன வழிமுறைகள் நம்ம உள்ளே பூந்து தேடுறோமோ அந்த வழிமுறைகள் எல்லாமே நம்மளுக்கு மீண்டும் சிக்கலாகும். அவங்க என்ன கேட்குறாங்க, யூஜி டிகிரி, ஒரு பிஎடு, டெட்டில் தேர்ச்சி, இது 3 இருந்துச்சுன்னா நீ பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு எழுதுறது தகுதி. அவ்வளோதான். நீங்கள் பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு நீங்கள் எழுதுறீங்க, பட்டதாரி ஆசிரியர் அந்த நியமன தேர்வை எழுதிட்டு அதில் என்ன மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போடணும். இதை விட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே கேட்டது ரைட்டு, நாங்கள் 13 பாஸ் பண்ணி வச்சோம், கவர்மெண்ட்டுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேர்லெஸ்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அவங்களுடைய ஒரு நிர்வாக அந்த ஒரு சம்திங், ஒரு அதில் ஏற்பட்ட ஒரு டிஃபெக்ட்டு, அவங்களால வந்து கண்டினியூஸாக இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, சம்திங் ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க போஸ்டிங் போடலை. அப்போ இந்த 10 வருட காலம் நான் வந்து தேர்ச்சி பெற்றுட்டு சும்மா இருக்கிறேன், அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குன்னு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் 2 மார்க்கு போட்டிருந்தாலும், வருஷத்துக்கு 2 மார்க்குன்னு சொல்லியிருந்தாலும், 4 மார்க்குன்னு சொல்லியிருந்தாலும், 5 மார்க்குன்னு சொல்லியிருந்தாலும் மாற்றம் ஏற்பட போகிறது இல்லை. இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் அடுத்த நகர்வு என்னன்றதை நோக்கி நகராமல் இந்த ஸ்டே ஆர்டரை எந்த அளவுக்கு ப்ரொலாங் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அண்ட் இன்னொன்று, நிறையா யூடியூப் சேனல்ஸில் நம்ம பார்த்தது என்னென்னா, அந்த ஒரு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க மேக்ஸுக்கு, அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. 3/6/2024 சைன் பண்ணி ஒரு ஸ்கேன்டு காப்பி நிறைய பேர் வந்து அவங்க சேனல்ஸில் காமிக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, டிஆர்பி எடுத்த டிசிஷன் தான் ஃபைனல், அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் ஓஎம்ஆர் காப்பியோட ஸ்கேன் காப்பி கேட்குறீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிற, ரகசியத்தன்மையை பாதுகாக்கும் விதமாக ஓஎம்ஆரை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஓஎம்ஆரை உங்களுக்கு எந்த காரணத்துலையும் தரப்போகிறது இல்லை. அப்போ ஓஎம்ஆரை எந்த காரணத்துக்கும் தரப்போகிறது இல்லை. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே எழுவது என்பது அவரவர்கள் மனநிலையை பொறுத்து. இதை வந்து யாரும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட்டில் கூட நடந்தது. ஸோ அது அப்பட்டமாக அப்படியே தெரியுது. ஒரு சென்டரில் ஒரு ஹாலில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த கொஷின் பேப்பர் சேம் கொஷின் பேப்பர், ஆனால் இங்கே வந்து வேறு கொஷின் பேப்பர், மற்ற பசங்களுக்கு கொடுத்தது வேறு கொஷின் பேப்பர், கொஷின் பேப்பரே வேறு. அதுதான் மால் ப்ராக்டிஸு. ஓகேங்களா, அதுதான் முறைகேடு. இது முறைகேடு இல்லை, இது ஒரு தவறு. நீங்கள் 24 கேள்வி தவறாகலாம்னு கேட்குற கேள்வி ரைட்டு, சரிங்களா. அவுட் ஆஃப் 150ல் கிட்டத்தட்ட வந்து 1/4%, ஒரு 1/4 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 கேள்வி வந்து அவங்க தப்பு பண்ணியிருந்துருக்கிறாங்கன்றது தவறு. அண்ட் இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த ஸ்டே ஆர்டர் வந்ததுக்கு மறுநாள் வந்து இந்த சிவி லிஸ்ட்டில் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப வந்து நீங்கள் 7ஆம் தேதி அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிஆர்பி சைட்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, டிஆர்பி தன் பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி பண்ணுச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான், சிவியில் வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். பட் ஆனால் அதில் வந்து பர்சனலாக எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, அந்த லெட்டர் வந்தது இல்லைங்களா, அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய அந்த லெட்டரில் டேட் வந்து எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் காமிக்கல. பட் நான் கவனிக்கலையானும் தெரியல. இந்த கேஸ் ஃபைல் பண்ணது 3ஆம் தேதி, அதாவது இந்த ஸ்டே ஆர்டருக்கான கேஸ் ஃபைல் பண்ணது 3ஆம் தேதி திங்கட்கிழமை. 5ஆம் தேதி புதன்கிழமை இதுக்கு தீர்ப்பு வருது. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த இடைக்கால தடையை பிறப்பிப்பதற்கு முன்னதாக அந்த லெட்டர்ஸை அனுப்பிட்டுருக்கலாம் ஒன்று. அண்ட் இன்னொன்று, இப்போது இந்த திரையில் வரக்கூடிய இந்த செய்தி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்காட்டி எல்லோரும் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பள்ளி இந்த அகாடமிக் இயருக்கான ஸ்கூல் எஜுகேஷனுக்கான கையேடு டைரி கொடுத்தாங்க. அதில் வந்து எத்தனை நாள் வேலை நாள், என்னென்னைக்கு லீவு, என்னென்னைக்கு என்னென்ன, இது வந்து பயிற்சி நாட்காட்டி, அதிலே தான் வரும் பயிற்சி நாட்காட்டி.
இப்போ ஜூன் மாதம் 2024க்கு என்னென்ன பயிற்சி யாராருக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. கீழே புத்தாக்க பயிற்சி பெறும் முறை, நேரடி பயிற்சி, டைரெக்டாக நம்ம போகணும். பங்கேற்போர் யார்? புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள். மொத்தம் எத்தனை நாள்? 10 நாள் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ இந்த நியூஸை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, டிஆர்பியில் இந்த மாதிரி ஜூன் மாதத்தில் வந்து போஸ்டிங் போட்டுடணும், புத்தாக்க பயிற்சி அவங்களுக்கு தரணும் 10 நாள் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. சிவி லிஸ்ட்டில் போனவங்க மனம் தளர வேண்டாம், அவர்களுக்கு வந்து நிச்சயம் ஜூன் மாதத்துக்குள்ளார அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா, ஆஸ் பர் த ஷெடியூல், ஆஸ் பர் த பிளான், கவர்மெண்ட் ஹேஸ் பிளான் டு அப்பாயிண்ட் நியூ பிடி அசிஸ்டன்ட் அண்ட் பிஆர்டி டீச்சர்ஸ் இந்த அகாடமிக் இயர் ஆஃப் ஜூன் டு மே. இந்த 2024 அகாடமிக் இயரில் ஜூன் மாதத்துலேருந்தே அவங்களுக்கு பணி வழங்கணுன்றது தான் அவங்களோட பிளான். அக்கார்டன்ஸ் டு தட் பிளான் அவங்க வந்து இந்த டைரியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டே வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகி சிஓ ஆஃபீஸுக்கோ, டிஸ்ட்ரிக்ட் டிஓ ஆஃபீஸுக்கோ, இல்லை அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸுக்கோ இவங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். அதில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஸ்டே வந்ததுக்கப்புறம் அதை உட்காந்து மாற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதில் மாறுதல்கள் இருக்கலாம். இந்த புத்தாக்க பயிற்சி ஜூனில் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க, இது நடக்கலை, அதனால் இது ஜூலை மந்த்தாகவும் மாறலாம். ஆக அவங்க வந்து இந்த ஆண்டில் பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் பண்ணணுன்ற ஒரு முடிவில் தான் அரசு இருக்குது. இதுக்கு மேலேயும் நம்ம போய்ட்டு அரசை வந்து குறை சொல்வதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை. அரசு பணி வழங்குவதற்கு தயாராக உள்ளது. இன்னுமே நீங்கள் வந்துக்கிட்டு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும். 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாக்கா நான் 950 ஆள் 960 ஆள் இருந்துக்கிட்டு 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு கேட்குறது முறையானதல்ல. அப்போ நீங்கள் 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் நான் உள்ள வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன நினைக்கிறேன், புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுங்க, அதில் ஒரு 2000 வேக்கன்சி வரட்டும். நீங்கள் கேட்குற 1000 கூட சேர்ந்து இன்னொரு 1000 வருதுல, உங்களுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் வந்து வேலைக்கு வருவாங்கள்ல. ஸோ அப்படி நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாமே திரும்பி வந்தாலும் திரும்பி A to Z தான் படித்தாகணும், சரிங்களா? அதுக்கு எக்ஸாமுக்கு பதிலாக இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்து சிவி போனவங்களுக்கு பணியாணை வழங்கிட்டு அடுத்த கல்வியாண்டுக்கோ, விச் மீன்ஸ் 2025-26 இந்த கல்வியாண்டுக்குள்ளார திரும்ப ஒரு 1500 போஸ்டிங்கோ 2000 போஸ்டிங்கோ, அது நீங்கள் திரும்பி கீழே கமெண்டில் போடுவீங்க 6000 போஸ்டிங் ஒன்று 7000 போஸ்டிங் ஒன்று, அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து. ஸோ அந்த போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பணி படிப்படியாக போட்டு முடிக்கப்படும். இதில் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்டில் ரொம்ப வருத்தப்படுறாங்க, 13ல் பாஸ் பண்ணிவிட்டு 10 வருஷம் 11 வருஷம் போயிடுச்சு. ஏன் கூட 2012லையோ 2013லையோ சிவிக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் தலைமை ஆசிரியர் அந்த ஒரு ப்ரொமோஷன் வாங்குவதற்கு தகுதி நிலையை எட்டி விட்டார்கள், நாங்கள் இன்னும் வந்து போவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு வார காலம் நமக்கு வந்து டைம் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, பலருடைய மனநிலை ரொம்ப வந்து ஒரு பதட்டமான ஒரு மனநிலையில் தான் இருக்குது. ஸோ 19ஆம் தேதிக்குள்ளார நல்லது ஒரு செய்தி, யாருக்கும் எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாத வகையில் டிஆர்பி கிட்டேருந்து வருவோன்னு சொல்லிட்டு நாம் நம்புவோம், சரிங்களா? ஸோ அடுத்த அப்டேட் நான் மிக விரைவில் டிஆர்பி சைடில் இருந்தோ இல்லை வேறு சைடில் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களோட சைடில் இருந்து நமக்கு வேறு ஏதாவது செய்திகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக நாம் வந்து யூடியூப்பில் பதிவிடுறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நிறுவனத்தினுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் நமக்கு வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.